ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, உம்மை நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜாவே. இந்த நல்ல ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி ராஜாவே. ஸ்தோத்திரிக்கிறையா. ஹல்லேலூயா. இந்த ஆராதனை வேளையிலும் அப்பா, நீர் எங்களை உம்முடைய ஆவியினாலே கூட்டி சேர்த்தீரே, உமக்கு நன்றி ராஜாவே. ஸ்தோத்திரிக்கிறையா. உம்முடைய நாமம் என்கிறதான அப்பா, அந்த பலத்த துருகத்திற்குள் எங்களை கூட்டி சேர்த்த தயவுக்காக உமக்கு நன்றி ராஜாவே. உண்மை நன்றியோடு கூட உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உண்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நல்லவரே. ஹல்லேலூயா. யெகோவா, நீ நல்லவர், உம்முடைய இரக்கம் என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பரிசுத்தரே, உண்மை நன்றியோடு கூட உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேளையிலும் அப்பா ஸ்தோத்திரம், உம்மை துதித்து பாட எங்களுக்கு கிருபை தாரும். நாமும் மகிமைப்படட்டும் ராஜாவே. ஸ்தோத்திரிக்கிறையா. அப்பா, எங்களுடைய ஆராதனை நீர் ஏற்றுக்கொண்டு நீர் எங்களை அங்கீகரித்து நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய யெகோஷுவா மஷிகான் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஒரு பாடலை பாடுவோம். போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாற யெகோவாவை என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் என்றும் என்றும் மாறா யெகோவாவை என்றும் பாடி துதிப்போம். யெகோவா என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசர் யெகோவாவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசர் யெகோவாவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. கோர பயங்கரமான புயலில் கொடிய அலைகள் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தடைத்த என்றும் பாடுவே. காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தடைத்த என்றும் பாடுவே. யெகோவா என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசர் யெகோவாவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசர் யெகோவாவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாழாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாழாதே. ஆர்ப்பின் ஜெய தோனியோடே பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே. ஆர்ப்பின் ஜெய தோனியோடே பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே. யெகோவா என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசர் யெகோவாவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசர் யெகோவாவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. தாய்தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாய்தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா.
தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவே. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவே. யாஸ்வ என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசர் யாஸ்வாவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசர் யாஸ்வாவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதான். பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதான். ஆவி ஆத்மாவும் தேகம் யாவும் இன்று ஏந்து தொண்டு செய்குவே. ஆவி ஆத்மாவும் தேகம் யாவும் இன்று ஏந்து தொண்டு செய்குவே. யாஸ்வ என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே. என் நேசர் யாஸ்வாவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசர் யாஸ்வாவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே, நல்ல வேளைக்காய் உம்மை நன்றியோடு குடும்பை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில் அப்பாவுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லும் பொழுது நீரே வார்த்தையாய் இருக்கிறேன் தகப்பனே. ஸ்தோத்திரம். நீர் எங்கள் கண்களை திறந்தருளும். உடைய வார்த்தையில் உள்ள மகத்துவங்களை பார்க்கும்படியாக இந்த நாளிலே நீர் எங்களோடு பேச வேண்டியதான வார்த்தைகளை அப்பா நீர் தந்தால் ஒழிய பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் பெற்றுக்கொள்ள மாட்டான் என்று உடைய வார்த்தையை சொல்லுகிற பிரகாரமாக அப்பா நீர் தர வேணுமே, பரத்திலிருந்து கட்டளையிட வேணுமே. ராஜாவே ஸ்தோத்திர. வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு பேசும். அதை புரிந்து கொள்ளத்தக்கதான போதுமான கிருபை நீர் எங்களுக்கு தருவீராக. உடைய நாமம் மகிமைப்படட்டும். திரு கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறையா. நன்றி ராஜாவே ஸ்தோத்திரம். வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பேர் பேராய் தனித்தனியாய் நீர் ஆசீர்வதித்தருளும். உடைய நாமம் மகிமைப்படட்டப்பா. எங்கள் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய யெகோஷுவ மசிஹா நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய மீட்பரும் இரட்சகரும் ஆகிய யெகோஷுவ மசிஹா நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் நான் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்ளுகிறேன். இந்த வேளையிலும் எம்மட்டுமாக யாகுவா நமக்கு நல்லவரும் வல்லவருமாக இருந்து நம்மை பாதுகாத்து வருகிற தயவுக்காக அவருக்கு நன்றியோடு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். இப்பொழுது நாம் அவருக்காக ஓட வேண்டும் என்று நினைத்தாலும், யாரோடும் சென்று பேச வேண்டும் என்று நினைத்தாலும் கூட போக முடியாதபடிக்கு இன்றைக்கு நாம் வீட்டுக்குள்ளே அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் காணப்படுகிறோம். Dear children of Yahuwah, greetings to all in the matchless name of Yahushua Mashiach. Today, I thank Yahuwah for keeping us so wonderfully hale and healthy till this day. It's purely His mercy. Even now, if you want to go and speak to someone also, it is not possible. So we have been kept under lockdown and not able to go out and meet anyone, even if you want to do it. So இப்படிப்பட்ட நாட்கள் வரும் என்று ஏற்கனவே அவர் சொல்லி இருக்கிறார். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று யெகோஷுவ மசிஹா ஆல்ரெடி சொன்னார். So this is forewarned by our Yahushua Mashiach that the day is coming that no one will be able to do any deed. So such night time is coming. So he said very clearly and forewarned us. So நம்மை இப்படியாக அவர் ஏற்கனவே எச்சரித்திருந்தார். ஸோ அந்த நாட்கள் வந்திருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம்.
we see that such day has come. Now we are not even able to go out and meet anybody. ஆனாலும் இந்த நாட்களிலே நாம் இங்கே வெளியே போக முடியாமல் இருக்கக்கூடிய நாட்களிலே நாம் அவருடைய வார்த்தையை அதிகமாக தியானித்து அவரோடு கூட இன்னும் நெருங்கி சேர நமக்கு யெகோவா தாமே அந்த கிருபையை அளிப்பாராக. Nevertheless, even we stay inside, but we strengthen our relationship with our Creator by a prayer and by meditating His word. So for us everything is for good. நமக்கு எல்லாமே நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்பதனால நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக சில வசனங்களை நாம் தியானிக்கலாம். இங்கே லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் பார்க்கலாம். 1ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை 37, 38 வசனங்களை நாம் வாசிக்கலாம். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். 37 இதோ தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். Hallelujah. Then Mary said to the angel, how can this be, since I do not know a man? 37 For with Elohim nothing will be impossible. Then Mary said, behold, the maidservant of Yahuwah, let it be to me according to your word. And the angel departed from her. So எல்லா காலத்திலேயுமே நாம் நம்மால் முடியாது அல்லது நம்மால் கூடாது என்று சொல்லக்கூடியதான ஒரு மனோபாவத்தை நாம் உடையவர்களாகவே இருக்கிறோம். அது யார் மூலமாக அந்த செய்தி வந்தாலும் சரி, நாம் ஏற்கக்கூடிய, நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தால் மட்டுமே அதை உடனடியாக நாம் அதை ஏற்றுக்கொள்வதாக இருக்கும். அல்லது ஒரு தேவ தூதனே வந்து நம்மிடத்தில் பேசினால் கூட நாம் அதை புரிந்து கொள்வது என்பது அல்லது ஏற்றுக்கொள்வது என்பது கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கிறது. ஈவன் it is always usually we don't accept the things which is beyond our understanding. That easily we don't accept a supernatural thing, and even if it comes from an angel, we don't accept it that easily. So same is the case here. இங்கேயும் தேவதூதன் வந்து மரியாளிடத்தில் பேசுகிறார். ஆனால் மனுஷர்களால் கூடாத அல்லது மனுஷர்கள் மத்தியில் நடக்காத ஒரு விஷயத்தை தேவதூதன் வந்து சொல்லும் பொழுது மரியாளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. But when an angel came and spoke to Mother Mary, a thing which never happened in the world, and a supernatural thing or an impossible thing, it was so difficult for her to accept it. So ஆகையினாலே தேவதூதன் அவளிடத்திலே இன்னும் விளக்கமாக அதை குறித்து பேச வேண்டியதாயிற்று. அவர் சொல்லுகிற அந்த வார்த்தை 37ஆம் வசனத்திலே பாருங்கள். For with Elohim nothing will be impossible. Hallelujah. அவர் அங்கே சொல்லுகிற தேவனாலே கூடாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி தேவதூதன் மரியாளுக்கு எடுத்து சொல்ல வேண்டியதாயிற்று.
நமக்கு எல்லாருக்கும் தெரியும், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நாம் சாட்சியாக பார்த்திருக்கிறோம், வசனத்திலே பார்த்திருக்கிறோம், கேட்டு இருக்கிறோம். ஆனாலும் கூட உடனடியாக நம்முடைய மனதில் இது வரமாட்டேன் என்று சொல்லுகிறது. தேவதூதன் அதை எடுத்து சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. Though we heard from the scripture, we heard as a witnesses, even through the messages from the word, everything. Many a times we heard that nothing is impossible for Elohim. Yet, angel had to re-emphasize that and bring us to our memory for us to understand or accept. அப்போ தேவதூதன் சொன்ன பிறகுதான் மரியாள் அங்கே தன்னை தாழ்த்துகிறாள். தாழ்த்தி உம்முடைய வார்த்தையின்படியே ஆக கடவுது என்று சொல்லி தன்னை தாழ்த்தி அங்கே ஒப்பு கொடுக்கிறாள். So after the explanation by the angel, now Mother Mary surrendered herself and said, okay, let it be according to your word. So then she accepts it. அப்போ ஒரு வார்த்தை நாம் ஏற்றுக்கொள்ளுகிற விதமாக வந்தால் மட்டுமே நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். நாம் அறிந்தபடியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். இது சாதாரண மனுஷர்கள் மட்டுமல்ல, மிகவும் படிப்பறி உள்ளவர்களும் வேதத்தை குறித்து நன்றாக அறிந்திருக்கிறவருடைய நிலைமையும் அதுதான். எல்லாருக்கும் அது எளிதல்ல. தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வது என்பது அவ்வளவு எளிதான ஒரு விஷயம் அல்ல. This phenomena is with everyone, even with the learned people, those who are well versed with the scripture. Even for them it is very difficult to understand the word which is beyond their understanding, or if it is supernatural. நாம் வேதத்திலிருந்து ஒரு மனிதனை குறித்து பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம், அங்கே நிக்கோதேமஸ் என்கிறதான ஒரு மனிதனை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். John the Gospel chapter 3 verse 10. யாக்கோபு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலில் போதகனாய் இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? Here Yahushua answered and said to him, are you the teacher of Israel and you do not know these things? நீ இஸ்ரவேலிலே போதகனாய் இருந்தும் நீ இவைகளை அறியாமல் இருக்கிறாயா என்று சொல்லி யாகுஷுவா மசீகா நிக்கோதேமு என்கிறதான இஸ்ரவேலிலே ஜனங்களுக்கு வேதத்தை படிப்பிக்கிற ஒரு மனிதனிடத்தில் இந்த கேள்வியை அவர் கேட்கிறார். So here Yahushua Mashiach was asking this question to a person who was a teacher in Israel, which means who was well versed with the scripture, who was teaching the scripture. He could be called as a rabbi. To such a person, Yahushua is asking a question, do you not know even these things? அப்ப நீ இவைகளை அறியாமல் இருக்கிறாய் என்று சொல்லி மிகவும் ஒரு எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை கூட நீ அறியாமல் இருக்கிறாயா என்று சொல்லி யாகுஷுவா மசீகா அந்த நிக்கோதேமு என்கிறதான இஸ்ரவேலிலே வேதத்தை போதிக்கிற மனிதனோடு அவர் கேட்கிறார் என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய புரிந்து கொள்ளுதல் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். If Nicodemus could not understand the mean thing, the simple thing which he ought to understand, and Yahushua Mashiach was not asking such a difficult thing, he won't ask such a difficult thing and then say this statement that do you not know even these things? So நாம் அறிந்து கொள்ள வேண்டியதான விஷயத்தை கூட சரியா அறிந்து கொள்ளாமல் இருக்கிறவர்கள் தான் நாம். அப்ப நான் இந்த உலகத்தில் உள்ள இந்த சாதாரண நம் சம்பந்தப்பட்டதான விஷயங்களை அறிந்து கொள்வதற்கு நமக்கு தேவனுடைய ஞானம் வேண்டுமா இருக்கிறது. Hallelujah. Even to understand the nominal things,
the earthly things, the things which are surrounded to us, we need the wisdom of Elohim. So without the wisdom of Elohim, even the things of our life, it's difficult to understand. அப்ப இந்த உலகத்தில் நம்மை சுற்றி இருக்கிறதான சாதாரண காரியங்களை அறிவதற்கு கூட மனுஷ ஞானத்தை காட்டிலும் மேலான தேவ ஞானம் இருந்தால் மட்டுமே அதை அறிந்து கொள்ள முடியும். அப்படி இல்லாதபடியினாலே நம்மில் அநேகர் இந்த வாழ்க்கைக்குரிய காரியங்களையே சரியாக நடத்த முடியாமல் வேதனைக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கிறோம். Because we don't understand the nominal things of these earthly things, our natural things, we are caught into trouble in many areas. Then only we understand, even for this we need the wisdom of Yahuwah. வசனம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் உள்ளவர்கள் நம்மை காட்டிலும் ஞானம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. The word says the people of this world are more knowledgeable than us, more wise than us. அப்படியானால் அவர்களை காட்டிலும் மேலான ஒரு ஞானம் நமக்கு தேவைப்படுகிறது, ஒரு பரம ஞானம் நமக்கு தேவைப்படுகிறது இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை அறிந்து கொள்வதற்கு. So we need extra knowledge, the heavenly knowledge, wisdom, even to understand the things of this world. Lack of these things because we are caught into so many troubles, not able to understand the things of this world. So யாகுஷுவா எந்த காரியத்தை குறித்து உனக்கு இவைகள் தெரியாதா என்று அந்த வேத பாரகனாகிய நிக்கோதேமஸ் இடத்தில் கேட்டார் என்று 12ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், 12th verse, பூமிக்கு எடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லை இல்லையே, பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? If I have told you earthly things and you do not believe, how will you believe if I tell you heavenly things? So இந்த பூமிக்கு அடுத்த காரியத்தை நான் உன்னிடத்தில் சொல்லியும் உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நீ யார்? நீ சாதாரண மனிதன் கிடையாது. அப்ப நீ இவ்வளவு தூரம் வேதத்தில் தெரிந்தவனா இருக்கிறவனா உனக்கு இதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் சாமானிய ஜனங்கள் எப்படி புரிந்து கொள்வார்கள்? Being a teacher in Yasharal, you are not able to understand the earthly things, then how come the common people will understand the things of this earth? So if I teach you heavenly things, how are you going to understand this? So இவ்வளவு தூரம் வேதத்தை கற்றறிந்தவனா இருந்தாலும் கூட அவனால் வேதத்தில் உள்ள ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியவில்லை. Even after becoming so much learned of the scripture, still he could not understand the hidden secrets of the word. ஏன் அப்படி இருக்கிறது? வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு அது அருளப்பட்டது என்று சொல்லுகிறது. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். அங்கே சீஷர்கள் யாகுஷுவாவின் இடத்திலே கேள்வி கேட்கிறார்கள், ஐயா, நீர் ஏன் எங்களிடத்திலே வெளிப்படையாக பேசுகிறீர், அவர்களிடத்திலே மறைமுகமாக பேசுகிறீர்? 13:10, Matthew 13:10. அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களுடைய ஊமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. Hallelujah. So when the disciples came and asked him, why do you speak to them with the parables and why you are talking to us plainly? Then Yahushua is answering them, for you it is granted to know the mystery of the kingdom of Elohim, for them it is not granted. இதை கேட்கும்போது நமக்குள்ளாக ஒரு பெரிய சந்தோஷம் வரவில்லையா? அருமையான தேவ பிள்ளையே,
இன்றைக்கு பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கு நமக்கு அருளப்பட்டு இருக்கிறது. எத்தனையோ டிகிரி வாங்கினவர்கள் கூட இன்னும் தெரித்துவம், முத்திரை என்று பலவிதமான காரியங்களில் அவர்கள் போய்கொண்டிருக்கும் பொழுது மிக எளிதாக யாகுவா அவருடைய வார்த்தையை நமக்கு சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் நமக்கு அது அருளப்பட்டிருக்கிறது தானே. அப்போ எவ்வளவு சந்தோஷப்பட வேண்டும் அருமையான தேவ பிள்ளையே. Are we not supposed to be grateful to Yahuwah Elohim for revealing the mysteries of the kingdom of Elohim so easily to us? While the people who have taken the theology degrees and all not able to understand even the mystery of the Trinity and all those things, but he made it so simple to us and feeding to us, and he had so much mercy upon us. Are we not supposed to be grateful to him? எவ்வளவு எளிதாக நமக்கு அவர் அதை விளக்கி தந்திருக்கிறார் பாருங்க. சோ பூமிக்குரிய காரியங்களை பூமிக்குள்ள ஆவியுள்ள மனுஷன், ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் கூட அதை அறிந்து கொள்ள முடியாது என்றால் அவன் தேவ காரியங்களை எப்படி அறிந்து கொள்ளுவான்? See, a man of natural spirit can't understand even the things of this world. How come he is going to understand the heavenly things without having the spirit of Elohim? அப்ப தேவ காரியங்களை நாம் அறிந்து கொள்ள மாத்திரமல்ல, இந்த உலக காரியங்களை அறிந்து கொள்வதற்கு கூட நமக்கு தேவ ஆவி அவசியம். அது இருந்தால்தான் நாம் இந்த உலக காரியங்களை கூட நாம் சரியாக புரிந்து கொள்ள முடியும். So even to understand the earthly things and the heavenly things, we need to have the heavenly spirit, the spirit of Elohim in us. Then only we can understand. இல்லாவிட்டால் எப்பொழுது நமக்குள்ள ஒரு கேள்வி வந்து கொண்டே இருக்கும், இது எப்படி முடியும், இது எப்படி முடியும்? பாருங்கள், நிக்கோதேமஸ் அதை தான் கேட்கிறார். 10வது வசனத்திலே, Yahushua answered and said to him, are you the teacher of Israel? No, 9ஆம் வசனம், 9ஆம் வசனம், யோவான் 3:9. அதற்கு நிக்கோதேமு, இவைகள் எப்படி ஆகும் என்றார். Here Nicodemus is asking, how can these things be? Mother Mary asked, okay, she is not well literate, it's okay, but he is a well literate person, Nicodemus, but he is also asking the same question, how it can be, how it is possible. Hallelujah. So இது ரெண்டையும் வைத்து மரியாள் கேட்டால் பரவாயில்லை, அவர்கள் படித்தவர்கள் இல்லை. ஆனால் நன்றாக படித்த நிக்கோதேமுசும் அதே கேள்வியை தான் கேட்கிறார், இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும்? இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? தேவராஜ்யத்தின் ரகசியங்களை அறிவதற்கு அல்லது இந்த உலகத்தில் உள்ள ஞானம் கூட பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் தான் நமக்கு கிடைக்கும் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். Hallelujah. So what do we understand by this? Even the Mother Mary is asking, and even the Nicodemus, the literate person, also is asking, but we understand by this, simple knowledge is not enough unless it is given from above. Hallelujah. So எல்லாருக்கும் இப்படிப்பட்ட கேள்விதான் இருக்கிறது, எப்படி ஆகும்? சில அப்படி கேள்வி கேட்ட சிலரை நாம் வேதத்திலிருந்து பார்க்கலாம். இங்கே 2 பேரை நாம் பார்த்திருக்கிறோம், மரியாளையும் பார்த்திருக்கிறோம், நிக்கோதேமுசையும் பார்த்திருக்கிறோம். இன்னும் சிலரை கூட நாம் இங்கே பார்க்கலாம், இது எப்படி ஆகும்? ஸோ அநேக வேதத்திலே இப்படி கேட்டவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருக்கும் தேவன் என்னால கூடும் என்று பதில் சொல்லியிருக்கிறார். ஆனால் உதாரணத்துக்கு நாம் சிலரை மாத்திரம் பார்க்கலாம். There are many who ask such questions to Yahuwah Elohim in the Old Testament. Even in the New Testament they have asked Yahushua Elohim.
To everyone he has answered that by Elohim everything is possible. Through Elohim everything is possible. So we can see such examples. There are plenty of examples here, but because the time is less, we will see only few examples. Let's turn to the book of Judges, chapter 6, verse 12. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கலாம். யாக்கோபுடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, யாக்கோபு உன்னோடே இருக்கிறார் என்றார். Amen. And the angel of Yahuwah appeared to him and said to him, Yahuwah is with you, you mighty man of valor. So அங்கே தேவ தூதன், யாகுவாவுடைய தூதன் என்று சொல்லுகிறது. யாகுவாவுடைய தூதன் என்று வருகிற இடத்துல எல்லாம் அங்கே வருகிறது யாகுவா தான். ஆனால் இவர்களுக்கு அது யார் என்று தெரியாதபடினாலே அவர்கள் யாகுவாவின் தூதன் என்று எழுதுகிறார்கள். So whoever is appearing as angel of Yahuwah is always Yahuwah only, because they do not know who it was. So they will write it as angel of Yahuwah. Otherwise it will be written as angel appeared to them, like how we read in Luke chapter 1, where Mother Mary was encountered. ஸோ அப்படி தேவதூதன் மாத்திரம் அவர்களை வந்து சந்திக்கிற இடத்தில் அது தேவதூதன் என்று எழுதப்படும். ஆனால் யாகுவாவுடைய தூதன் என்று சொல்லக்கூடிய இடங்களில் எல்லாம் அது உண்மையாக யாகுவா தான் அங்கே வந்து அவர்களுக்கு தரிசனமாகிறார். ஸோ இங்கே and angel of Yahuwah appeared to him and he said, Yahuwah is with you, you mighty man of valor. ஸோ பராக்கிரமசாலியே, யாகுவா உன்னோட கூட இருக்கிறார் என்று யாகுவா தாமே சொல்லுகிறார். அப்போ அதற்கு நிக்கோதேமு என்ன பதில் சொல்லுகிறார் என்று பாருங்கள். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவரே, யாகோவா எங்களோட இருந்தால் இவைகளெல்லாம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 15th verse. அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனால் ரட்சிப்பேன்? இதோ மனேசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். So he said to him, O my Yahuwah, how can I save Israel? Indeed, my clan is the weakest in Manasseh, and I am the least in my father's house. நீ இஸ்ரவேலை ரட்சிப்பாய் என்று சொல்லும் பொழுது யாகுவா உன்னோடு கூட இருக்கிறபடினாலே நீ இஸ்ரவேலை எளிதாக ரட்சிப்பாய் என்று சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிறான், எப்படி என்னால் முடியும்? இஸ்ரவேலிலே என்னுடைய குடும்பம் மிகவும் எளிமையானது, அந்த குடும்பத்தில் மிகவும் கடைசியானவன் நான் என்று அவன் இங்கே சொல்லுகிறான். So when Yahuwah himself says that you will take over, you will give victory to Israel, he says, how can I? My tribe, my clan is the weakest in Manasseh. In Manasseh we are the weakest one, and in that I am the least one. How can I do it? எல்லாருக்கும் இப்படிப்பட்டதான ஒரு கேள்வி, ஒரு காரியம் அவர்களுக்கு முன்பாக வரும் பொழுது, தேவன் ஏதாவது ஒரு வழியில் அவர்களோடு கூட பேசும் பொழுது முதலில் நாம் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அது எப்படி என்னால் முடியும்? Hallelujah. Immediately when such a challenge comes before us, such a task comes before us, the first reaction of us will be how it can be. How can I do it? ஏன் அப்படிப்பட்டதான ஒரு கேள்வி வருகிறது என்று சொன்னால், நாம் அதை செய்வோம் என்று நினைக்கிறபடியினாலே தான் அப்படிப்பட்டதான ஒரு கேள்வி நமக்குள் வருகிறது. அது யாகுவா சொல்லுகிறார், நீ அல்லப்பா, நான் உன்னோடு கூட இருக்கிறதுனால தான் நீ அதை செய்ய போகிறாய் என்று சொல்கிறது நம் மனதில் வராமல் போய்விடுகிறது. Why do we have such thoughts? Because we always think that I should be able to do it. So I cannot do it. I am the least one. I cannot do it.
But it is Yahuwah who says, I am with you, so you can do it. So யாகுவா நம்மோடு கூட இருந்தால் கூடாதவைகள் ஒன்றுமே கிடையாது. கூடாதவைகளை கூடும்படி செய்கிறவர் தான் நம்முடைய யாகுவா. Hallelujah. When Yahuwah is with us, nothing is impossible and everything is possible. So யாகுவா நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் எப்பொழுதும் உறுதி செய்து கொண்டால் யாகுவாவால் நம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. When you can confirm that Yahuwah is with you, then nothing is impossible by him. So யாகுவா இங்கே மிகவும் அதிகமாக விளக்கமாக அவனுக்கு சொல்லுகிறார், நான் உன் கூட இருப்பதினால். 16ஆம் வசனம். அதற்கு யாகுவா, நான் உன்னோடே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பாய் என்றார். யாகுவா இங்க என்ன சொல்லுகிறார்? நான் உன்னோடு கூட இருப்பேன், அப்பொழுது ஒரே மனிதனை முறியடிக்கிறது போல நீ முறியடிப்பாய். யாகுவா says here, surely I will be with you and you shall defeat the Midianites as one man. நான் உன்னோடு கூட இருப்பதனாலே ஒரே ஒரு மனிதனை முறியடிப்பது போல நீ மீதியானரை நீ முறியடிக்க முடியும் என்று இங்கே யாகுவா உறுதி தருகிறார். Hallelujah. Because I am with you. As I am with you, you can defeat the Midianites as one man. You can do it if Yahuwah is with you. யாகுவா உன்னோடு கூட இருப்பாரானால் உன்னால் அது கூடும். அருமையான தேவ பிள்ளையே, இன்னொரு சம்பவத்தை பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். 2 Kings chapter 7 verses 1 and 2. அப்பொழுது எலிசா, யாக்கோபுடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமரியாவின் வாசல்லே ஒரு மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று யாகுவா சொல்லுகிறார் என்றார். அப்பொழுது ராஜாவுக்கு கையிலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷருக்கு பிரயுத்தரமாக, இதோ யாகுவா வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். Hallelujah. Then Elisha, 2 Kings chapter 7 verses 1 and 2. Then Elisha said, hear the word of Yahuwah. Thus says Yahuwah, tomorrow about this time a sheah of fine flour shall be sold for a shekel, and 2 sheahs of barley for a shekel at the gate of Samaria. Then so an officer on whose hand the king leaned answered the man of Elohim and said, look, if Yahuwah would make windows in heaven, could these things be? And he said, in fact, you shall see it with your eyes, but you shall not eat of it. அப்போ அந்த தேசம் பட்டினியால் வாடிக்கொண்டு இருக்கிறது, எதிரிகளால் முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. அநேக மாதங்கள் ஆகிட்டு அவர்கள் நல்ல சாப்பாடை சாப்பிட்டு அவ்வளவு பஞ்சத்தில் தேசம் இருக்கும் பொழுது, இன்னும் அந்த முற்றுகை அங்கே இருக்கும் பொழுதே தேவனுடைய வார்த்தை தேவனுடைய மனுஷனுக்கு வருகிறது, எலிசாவுக்கு வருகிறது. நாளைக்கு இந்த இடத்துல இவ்வளவு செழிப்பாக இங்கே ஆகாரம் இருக்கும் என்று சொல்லும் பொழுது அந்த பிரதானி சொல்லுகிறான், எப்படி முடியும்? காரணம், அவன் தன் அறிவினாலே அவன் அதை யோசித்தான். அவன் படித்தவன், தன் அறிவினால் அவன் யோசித்தான். எப்படி முடியும்? The country is under siege. It's being now so many months they have seen good food. Complete famine, no food, no grain inside. In such condition, the man of Elohim, Elisha, is telling that tomorrow there will be abundant of food here. So the bodyguard of the king, who is a well-learned man, says how it is possible.
How it is possible? Even if Yahuwah opens the windows of heaven, is it possible? No, it is not possible. So he was thinking with his brain, with his earthly idea. But the man of Elohim said, you will see it tomorrow. Because already Elisha saw it with his faith. Because the word he received is from Yahuwah Elohim. இது எப்படி நடக்கும்? தேவன் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இது நடக்குமா என்று அவன் தன் புத்தியிலே அவன் யோசித்தான். மாமிச புத்தியிலே அவன் யோசிக்கும் பொழுது தேவனுடைய மனிதன் சொல்லுகிறார், நீ உன் கண்களால் அதை நீ பார்ப்பாய். காரணம், தேவனுடைய மனிதன் அதை தன்னுடைய விசுவாச கண்களால் ஏற்கனவே பார்த்து விட்டார். காரணம், அவருக்கு தேவனுடைய வார்த்தை வந்தது. அவர் தேவனுடைய வார்த்தையை முழுவதுமாக விசுவாசித்தார். விசுவாசித்து அதை தன்னுடைய விசுவாச கண்களாலே பார்த்த பிறகு அவர் சொல்லுகிறார், நாளைக்கு நீ கண்டிப்பாக இதை உன் கண்களால் பார்ப்பாய், ஆனாலும் நீ அதை சாப்பிட மாட்டாய். Because he saw it with the eyes of faith, he trusted, he believed the word of Yahuwah first. Then he declares it. He already saw it with his own eyes. Eyes of faith, not with the eyes of natural fleshy eyes. So இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? தேவனுடைய வார்த்தை நம்மிடத்தில் வரும் பொழுது நாம் அதை மாமிச கண்களால் பார்த்தால் நம்மால் அது ஒரு காலம் முடியாது என்றுதான் சொல்ல முடியும். ஆனால் அதையே விசுவாச கண்களால் நாம் பார்ப்போமானால் நமக்கு அது புரியும். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அவர் என் விசுவாசத்தை அவர் அங்கீகரிப்பார் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். So when the word of Yahuwah comes to us, when you receive it with the eyes of faith, you see it with the eyes of faith, then you will surely understand that it is possible. But if you see with your natural fleshy eyes, then it will become impossible for you. He has given us the faith. அவர் நமக்கு அந்த விசுவாசத்தை தந்திருக்கிறார். So விசுவாச கண்களாலேயே நாம் அதை பார்க்க வேண்டும். நாளைக்கு இப்படித்தான் நடக்க போகிறது என்பதை தீர்க்கதரிசி தன்னுடைய விசுவாச கண்களால் அதை பார்த்து என்ன நடக்கும் என்றும் சொல்லிவிட்டார். அதை யாகுவா சொல்லவில்லை. யாகுவா ஆகாரம் கிடைக்கும் என்று மட்டும்தான் சொன்னார். Yahuwah said only you will get the food grains. Yahuwah did not say that this man will not eat in that. That was said by Elisha. Because he had that prophetical vision. அவருக்கு அந்த தீர்க்க தரிசனம் இருந்தபடியினாலே அவர் சொன்னார், அது யாகுவா சொல்லவில்லை. அவர் சொன்னார், நீ பார்ப்பாய் ஆனால் சாப்பிட மாட்டாய். ஒரு அடையாளத்தோடு கூட தேவன் தன்னுடைய வார்த்தையை அங்கே நிலைநிறுத்துகிறார். With a sign, Yahuwah is establishing his word there through the prophet. Who can believe the word of Yahuwah as it is? தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிற ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு யாகுவா அதை நிரூபித்து காட்டுகிறார். ஹல்லேலூயா. நாம் இதை பழைய ஏற்பாட்டிலே பார்த்தோம். இனி புதிய ஏற்பாட்டிலே ஏற்கனவே 2 பேரை பார்த்தோம். இன்னும் சில காரியங்களை கூட நாம் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கலாம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 1 சில வசனங்களை வாசிக்கலாம். Luke chapter 5. We'll read some few verses from Luke chapter 5. பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவவசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்று இரண்டு படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார்.
அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். ஆமென். அடுத்தது வாசம். அப்படியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். Hallelujah. Hallelujah. 4, 5 and 6. Luke chapter 5 verses 4, 5 and 6. Now when he had stopped speaking, he said to Simon, launch out into the deep and let down your nets for a catch. But Simon answered and said to him, Master, we have toiled all night and caught nothing. Nevertheless, at your word, I will let down the net. And when they had done this, they caught a great number of fish, and their net was breaking. இங்கே யாகுசுவா சீமோன் பேதுருவோடு சொல்லுகிறார், நீ ஆழத்தில் போய் வலையை போடு, உனக்கு திரளான மீன்கள் அகப்படும் என்று அவர் சொல்லுகிறார். அப்பொழுது பேதுரு அவருக்கு பதில் சொல்லுகிறார், ஐயா, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், எங்கள் அனுபவத்தை எல்லாம் நாங்கள் பயன்படுத்தி விட்டோம், இனிமேல் அங்கே மீன் கிடைக்காது என்கிற உறுதி எங்களுக்கு வந்த பிறகுதான் நாங்கள் திரும்பி வந்தோம், ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் போடுகிறேன் என்று சொல்லி அங்கே போட்ட பொழுது திரளான மீன்கள் அங்கே அகப்பட்டது. Hallelujah. Here, when Yahushua told Peter to launch his net in the deep, he said, Master, we toiled throughout the night and could not get a fish. I used all my experience. And when I confirmed that no fish will come here, I cannot get any fish, then only we returned from there. Yet, by your word, now I am going, and I will go and cast my net. And then he caught plenty of fish there. What happened there? ஸோ அங்கே என்ன நடந்தது என்று பாருங்க. அவனுக்கு தெரியும் அங்கே மீனே வராது என்று தெரியும். தெரிந்திருந்தால் முழுவதும் பிரயாசப்பட்டவன் இன்னும் 1 மணி நேரம் கூட அவன் பிரயாசப்பட்டு அந்த மீன்களை பிடித்திருக்கலாம். ஆனால் அவனுடைய அனுபவம் அவனுக்கு சொல்லிட்டு, நீ இனி எத்தனை மணி நேரம் காத்திருந்தாலும் இப்பொழுது உனக்கு அந்த மீன் கிடைக்கப் போவதில்லை. அந்த அனுபவத்தினாலே அவன் திரும்பி வந்தான், வெறுங்கையோடு அவன் திரும்பி வந்தான். Throughout the night he toiled, and if he knew, if I wait for another 2 hours I can get the fish, he could have waited there. But in all his experience he knew it is waste of time to be here because the fish is not going to come. So அவன் என்ன சொல்லுகிறான், மீன் கிடைக்காது என்று நன்றாக எனக்கு தெரியும், அது கூடாது என்று எனக்கு நன்றாக தெரியும், ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் போகிறேன். மரியாள் சொன்னார்கள் அல்லவா, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்று சொல்லி. He said, I know by virtue of my experience I will not get it. Nevertheless, for your word I am going and doing it. As even Mother Mary also said, let it be according to thy word. So உம்முடைய வார்த்தையின்படி நான் போகிறேன். When he went, அவன் அங்கே போய்விட்டு வெறுங்கையோடு வரவில்லை, வார்த்தையை நம்பி போன அவன் திரளான மீன்களை அவன் பிடித்து கொண்டு வந்தான். Hallelujah. He said, nevertheless, I go by your word. The one who believed his word and not his expertise, he came with a plenty of fish. Plenty of fish.
ஹalleluya. இன்றைக்கும் அவருடைய வார்த்தையை நம்பி இறங்குகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் நீ நஷ்டப்பட்டு போவதில்லை உன் வாழ்க்கையில் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் அருமையான தேவ பிள்ளையே. Hallelujah. Every child of Yahuwah today have to understand, if you believe his word and step out, you will never return with empty hand. You will come with the bountiful in abundance. நீ யாகோவாவை விசுவாசித்து அவருடைய வார்த்தையை விசுவாசித்து நீ காலெடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் யாகோவா உன்னை திரளாய் ஆசீர்வதிப்பார். எந்த விஷயமாகட்டும் நீ அவருடைய வார்த்தையை விசுவாசித்து உம்முடைய வார்த்தையின்படி செய்கிறேன், என்னால் முடியாது ஆனால் உம்முடைய வார்த்தையின்படி நான் செய்கிறேன் என்று சொன்னால் அவர் உன்னை வெட்கப்படவே விட மாட்டார். ஹalleluya. When you declare that I know through my expertise it is not possible, nevertheless I go for your word, go by your word. And dear children of Yahuwah, whenever you go by his word, take any action by his word, he will never put you to shame. He will honor his word and you will return with abundance because it is his word. Hallelujah. அவருடைய வார்த்தையினாலே சகலமும் நடக்கும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூடாது என்று நீங்கள் நினைத்து வைத்திருக்கிற உங்கள் மாம்ச சிந்தையினாலே இதெல்லாம் கூடாது கூடாது என்று எத்தனை விஷயங்களை நீங்கள் நினைத்து வைத்திருக்கிறீர்களோ அத்தனை விஷயங்களையும் இன்றைக்கு கொண்டு வைத்து உம்முடைய வார்த்தையினாலே இவைகளை நான் விசுவாசிக்கிறேன் என்று நீங்கள் சொல்லி பாருங்கள். உங்களுக்கு திரளான சாட்சிகள் உண்டாகும்படி அவர் உங்களுக்கு செய்து விடுவார். Now whatever you have thought in your natural mind that these things are not possible, these things are not possible, you list out everything one by one and keep it in the hands of Yahuwah and ask him and believe with all your heart, by Yahuwah everything is possible. Because Yahushua Mashiach said, it is finished. Whatever I have to do for my people, I have done it. You are not going to do anything new. உங்களால் நீங்கள் அட்டவணை போட்டு யாகுஷுவாவுடைய சமூகத்தில் நீங்கள் அதை வைத்துவிட்டு நீங்கள் ஜெபியுங்கள். ஐயா, நீ ஜெபித்து நீங்கள் அதை விசுவாசித்து பாருங்கள். அவர் எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்து முடித்தேன் என்று கல்வாரி சிலுவையில் அவர் சொல்லவில்லையா? சகலத்தையும் உங்களுக்காக செய்து முடித்து விட்டேன் என்று சொல்லும் பொழுது அவரால் கூடாது என்று நாம் எப்படி நினைக்க முடியும்? ஆனாலும் நம்முடைய மாமிச மனதிலே முதலில் வருகிறது, இது எப்படி கூடும் என்று எல்லாரையும் போல நாமும் கேட்டு விடுகிறோம். ஆனால் நீ வித்தியாசமானவன். Like every natural man, we also sometimes tend to feel like this, how it is possible, forgetting that you are not a common person, you are a special person. Are you not a special person? So நாம் மற்றவர்களை காட்டிலும் வித்தியாசமான ஜனங்கள். நாம் யாகோவாவுடைய பிள்ளைகள். நாம் அப்படிப்பட்ட காரியங்களை சொல்லக்கூடாது. So you are a special children of Yahuwah. You cannot say or speak or think like a common man. You are a special child of Yahuwah. பழைய ஏற்பாட்டிலே கிதியோனோடு அவர் சொல்லும் பொழுது, நான் உன்னோடு கூட வருவதினால், நான் உன்னோடு கூட இருப்பதினால் ஒரே மனிதனை முறியடிப்பது போல நீர் மீதியானரை முறியடித்து விடுவாய் என்று சொன்னார். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே அவர் உன்னோடு கூட வருவதில்லை, அவர் உனக்குள்ளேயே இருக்கிறார். ஹல்லேலூயா.
அவர் உனக்குள்ளேயே இருக்கிறார். In the Old Testament time, he was with Gideon and said, because I am with you, I am coming with you, you will defeat the Midianites as a one man. But in the New Testament, in these days, he is not with you, but he is in you. இப்பொழுது அவர் நமக்குள் இருக்கிறபடியினாலே நீ ஒரு தனி மனிதனாய் போய் அதை நீ முழுமையாக அவர் உனக்குள் இருக்கிறார் என்பதை விசுவாசித்து ஒரு தனி மனிதனாய் போய் நீ பெரிய காரியங்களை செய்ய முடியும். அதை செய்யும்படியாக அவனை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறாயா தேவனுடைய பிள்ளையே? Because he is in you now as a single man, you can go and do mighty things for the name of Yahushua HaMashiach, because you have that victorious spirit in you. Yahushua HaMashiach உனக்குள் இருக்கிறபடியினாலே ஜெயம் பெற்ற ஆவியோடு கூட அவர் உனக்குள் இருக்கிறபடியினாலே நீ ஏற்கனவே ஜெயித்தவனாகத்தான் இருக்கிறார். ஜெயித்த ஆவி உனக்குள் இருக்கிறார். நீ அவருடைய நாமத்திற்காக சகலத்தையும் செய்ய முடியும். Because that victorious spirit is in you, you can do mighty things by his name. அங்கே அநேக இதே போல கூடாது என்று சொன்னவைகளை எல்லாம் அவர் கூடும்படி செய்த காரியங்கள் அநேகம் இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கலாம். உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். Hallelujah. The one who calls you is faithful and he will do it. Hallelujah. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் அவர் அப்படியே செய்வார். One who called you is faithful, and whoever is believing his word, for everyone he will do it in the same way. யாகோவுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையிலே கூடாதது ஒன்றுமில்லை என்ற காரியம் அங்கே வர வேண்டாம். நான் அவருடைய பிள்ளை, என்னால் கூடாதது ஒன்றுமில்லை என்கிறதான விஷயம், விசுவாசம் உங்கள் உள்ளத்திற்குள்ளே வர வேண்டும். Dear children of Yahweh, now everyone should have in your heart that saying, nothing is impossible for Yahweh is in me. The spirit of Yahushua Mashiach is in me, so nothing is impossible for me. Let it be anything. Let it be anything. Everything is possible for Yahuwah. இது எந்த விஷயமாக இருக்கட்டும், யாகுவால் எல்லாம் கூடும். Start believing that and start acting upon that. நீங்கள் அதை விசுவாசித்து அதன்படியாக நீங்கள் செயல்பட ஆரம்பிங்க. யாகுவா உங்களை ஆசீர்வதிப்பார். Let's pray. Hallelujah. பரலோக பிதாவே, அப்பா, அந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தை கொண்டு நீர் எங்களோடு கூட பேசினீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவரீர் உடைய வார்த்தையின்படியே எங்களுக்கு ஆக கடவுது ராஜாவே. இந்த நாளிலிருந்து எங்கள் வாழ்க்கையில் எங்களால் கூடாதது ஒன்றுமில்லை என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். Our Heavenly Father, Yahuwah, we praise and thank you for this wonderful time. Thank you for speaking to us, Father, and making us to understand that nothing is impossible by you, Father. And
நாங்கள் அதை விசுவாசிக்கிறபடினாலே எங்களாலும் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நாங்கள் புரிந்து கொள்ளுகிறோம் ஐயா. எஸ், ஈவன் we understand even by us nothing is impossible as you are in us as a victorious spirit. நீர் ஜெயம் பெற்ற ஆவியோடு கூட எங்களோடு கூட இருக்கிறபடினாலே எங்களாலும் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஹalleluya. Yes, Father, hereafter we will not use that words of unbelief, but we will use the word of belief in our life, Father, to bring glory to your name, to be a real testimony and witness to you, Father. உமக்கு ஜீவனுள்ள சாட்சியா இருக்கும்படி அவிசுவாசமான வார்த்தைகளை இனிமேல் நாங்கள் பேசாமல் விசுவாசமான வார்த்தைகளை பேசி உம்முடைய நாமத்திற்கு மகிமை கொண்டு வருவோம். Father, I pray to grant us such a faith in our life and strengthen us, Father, so that we become a true witness to you. அப்பா, அப்படிப்பட்ட சாட்சிகள் எங்கள் வாழ்க்கையில் உண்டாகும்படியாக உம்முடைய ஆவியினாலே எங்கள் விசுவாசத்தை நீர் பலப்படுத்துவீராக. ஆம் ராஜாவே, ஸ்தோத்திரம். We give all the honor and glory to you forever and ever. In the matchless name of Yahushua Mashiach, we pray with thanksgiving. அப்பா, நீர் அப்படி செய்ய போகிறதுனால உமக்கு நன்றி. நீர் செய்து முடித்தபடியினால நன்றி. எங்கள் ஒவ்வொருவரையும் பிள்ளைகள் ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதித்தருளுவீராக. யாகுஷுவா மஷீக நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். May Yahuwah bless every one of you. யாகுவா உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. யாகுவா ஷலோம். ஆமென்.